எல்லாருக்கும் வணக்கம். வாங்க ஜனவரி 30 2026க்கான நிஃப்டி மார்க்கெட்டோட கண்ணோட்டத்தை பத்தி பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல நிக்குது. சோ அடுத்து என்ன நடக்கலாம்னு நம்ம கொஞ்சம் டீடைலா அலசி ஆராயலாம். நம்ம எல்லார மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதான். மார்க்கெட் 25,418ல க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இதுக்கப்புறம் என்ன? மார்க்கெட்டோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கான பதில தான் இந்த அனாலிசிஸ்ல நம்ம தேட போறோம். நாளைக்கு என்ன நடக்கும்னு கணிக்கிறதுக்கு முன்னாடி நேத்து என்ன நடந்துச்சுன்னு சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால முதல்ல நேத்து மார்க்கெட் எங்க எப்படி முடிஞ்சதுன்னு தெளிவா பாத்திரலாம். இதுதான் நம்ம அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்க பாருங்க, ரெண்டு முக்கியமான நம்பர்ஸ் இருக்கு. நிஃப்டி ஸ்பாட், அதாவது மார்க்கெட்டோட அப்போதைய விலை 25,418ல முடிஞ்சிருக்கு. அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர், அதாவது எதிர்கால விலைக்கான கான்ட்ராக்ட் 25,536ல இருக்கு. இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? இந்த வித்தியாசம் தான் நமக்கு ஒரு முக்கியமான கதையை சொல்ல போகுது. மார்க்கெட்ல இந்த வித்தியாசத்தை பிரீமியம்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர் விலை ஸ்பாட் விலையை விட அதிகமா இருந்துச்சுன்னா அது பொதுவா மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட், அதாவது ஒரு புல்லிஷ் பார்வை இருக்குன்னு காட்டுது. இது மார்க்கெட்டோட மனநிலையை புரிஞ்சுக்க உதவுற ஒரு முக்கியமான க்ளூ. அந்த பிரீமியத்தோட கரெக்டான மதிப்பு 11.40. இந்த நம்பரை ஒரு சாவி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டோட அடுத்தடுத்த மூவ்ஸை கணிக்கிறதுக்கு இதுதான் நம்ம கிடைச்ச துப்பு. சரி, இப்ப நம்ம கையில பிரீமியம்னு ஒரு துப்பு இருக்கு. இதையும் மார்க்கெட்டோட க்ளோசிங் விலையையும் வச்சு ட்ரேடர்ஸ் கவனிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான எல்லைகளை நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். அதுதாங்க ரெசிஸ்டன்ஸ் மற்றும் சப்போர்ட். முதல்ல ரெசிஸ்டன்ஸ். இது சிம்பிளா ஒரு சீலிங்னு சொல்லலாம். அதாவது மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரும்போது அதை தாண்டி மேல போறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம். அங்க ஒரு தடை இருக்குன்னு அர்த்தம். நம்ம அனாலிசிஸ் படி அந்த மேல் எல்லை, அதாவது சீலிங் 25,818 கணிக்கப்பட்டிருக்கு. சோ மார்க்கெட் மேல போச்சுன்னா நம்ம இந்த நம்பரை ரொம்ப கவனமா பார்க்கணும். சீலிங்க்கு நேர் ஆப்போசிட் தான் சப்போர்ட். இதை ஒரு தர மாதிரி நினைச்சுக்கோங்க. மார்க்கெட் இந்த நிலைக்கு வரும்போது அதுக்கு கீழே விழாம ஒரு ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கணக்குப்படி அந்த சப்போர்ட் லெவல், அதாவது மார்க்கெட்டோட ஒரு பாதுகாப்பு கவசம் 25,018ல இருக்கு. இந்த டேபிள்ல பாருங்க, முழு சிச்சுவேஷனும் ஒட்ட பார்வையில புரியும். பாத்தீங்களா? நம்ம மார்க்கெட் இப்போ ஒரு போர்க்களத்தோட நடுவுல நிக்குது. மேல 25,818ல ஒரு தடை, கீழே 25,018ல ஒரு ஆதரவு. நாம கரெக்டா 25,418ல இருக்கோம். இப்ப சொல்லுங்க, இங்க இருந்து மார்க்கெட் எந்த பக்கம் திரும்பும்? சரி, இப்போ நாம கண்டுபிடிச்ச இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு குறிப்பிட்ட சினாரியோ பத்தி பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் மேல போச்சுன்னு வச்சுப்போமே, அப்போ நாம எதை கவனிக்கணும்? இந்த வியூகத்துல நாம அட் த மணி ஸ்ட்ரைக் விலைகள் மேலதான் கவனம் செலுத்த போறோம். அதாவது மார்க்கெட்டோட தற்போதைய விலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரைக் விலைகள். அது 25,400 மற்றும் 25,450. இங்க தான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நல்லா கவனிங்க. ஒருவேளை மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்தா நாம குறிப்பிட்ட அந்த 25,400 அல்லது 25,450 ஸ்ட்ரைக்கோட கால் ஆப்ஷனோ இல்ல புட் ஆப்ஷனோ, அதுல ஒன்னோட மதிப்பு 400 தொடுன்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது ட்ரேடர்ஸ் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நகர்வு. சரி, இவ்ளோ நம்பர்ஸ், இவ்ளோ தகவல்கள்லாம் பார்த்துட்டோம். இதுல இருந்து நாம மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன? அதை இப்ப பார்க்கலாம். மறுபடியும் இதை நான் அழுத்தமா சொல்றேன். இன்னைக்கு அனாலிசிஸோட முக்கியமான டேக்கவே இதுதான். மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போனா நாம குறிப்பா பார்த்த அந்த ஸ்ட்ரைக் விலைகளோட கால் அல்லது புட் ஆப்ஷன்ல ஒன்னு 400ங்கிற வேல்யூவை தொடுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி இதுதான். நாம கணிச்ச இந்த உச்ச வரம்பு, தரைமட்டம், இதெல்லாம் மார்க்கெட் மதிக்குமா இல்ல பிரேக் பண்ணுமா? இந்த புது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸை வச்சு மார்க்கெட்டை தொடர்ந்து கவனிப்போம். இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த அனாலிசிஸ்ல சந்திக்கலாம்.